generous support at just 5,000 per square feet. Be a part of this spiritual journey. Donate now and receive the blessings of Sheikh நம்முடைய வாட்ஸ்அப் Raghavendra சேனல் நீங்கள் Swami. ஃபாலோ பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் வெங்கடேஷின் இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கு வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் நீங்கள் மலைமானி வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அமேசானில் அதோடைய லிங்க் நீங்கள் கீழே கொடுத்துருக்கேன். 3 வகையான லிங்க்குகளுக்கு 250 5,000 ரூபாய் வரலும் விலை மதிப்புள்ள இனிஷியலாக நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்களை பற்றின மலைமானியோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இன்றைய வானிலை அனுமானம் 18 ஜூலை 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை அனுமானம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது மத்திய அடுக்கு, அதாவது மிட் லேட்டிடியூடுன்னு சொல்லக்கூடிய 500 HPA 5.5 கிலோமீட்டர் 5.5 மீட்டர் மேலே இருக்கக்கூடிய இந்த மெட்ரோபாஸ்பியரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வட இந்திய பகுதிகளில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தை ஒட்டிய பகுதிகளில் நிலவிட்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த தாழ்வு மண்டலமானது தொடர்ந்து நீடிக்கிறது. அது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடிய வகையில் இருக்கிறது. அதே நேரத்தில் 11 என் லேட்டிடியூட் மற்றும் 13 லேட்டிடியூடுன்னு சொல்லக்கூடிய தமிழகத்தை ஒட்டிய கேரளா கர்நாடக பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் ஈஸ்ட் வெஸ்ட் ஷியர் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாழி அமைப்பானது தொடர்ந்து நீடிக்கிறது. இந்த காரணமாக ஏற்படக்கூடிய காற்றின் நிச்சயமற்ற தன்மை மற்றும் கீழடுக்கில் 850 HPAல கீழே பார்த்தீங்க அப்படின்னா காற்று ஈரமிகு தென்மேற்கு காற்றானதும் வரவிருந்து கொண்டிருக்கிறது. ஸோ மேலே அந்த நிச்சயமற்ற தன்மை மற்றும் இந்த ஈரமிகு காற்று இவை இருப்பதனால ஏற்படக்கூடிய உராய்வுக்கு காரணமாக கன்வெக்டிவ் ரெயின்ஸ் அப்படின்னு சொல்கிற அமைப்பும் ஏற்படும். இதுக்கு நடுவில் கர்நாடக பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானதும் தொடர்ந்து நீடிக்கிறது. இந்த அமைப்புகள்னால் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளுக்கு இந்த வெப்பச்சலன மழையானது தமிழகத்தில் மற்றும் கேரளாவில் உட்புற கர்நாடகா, தமிழகம் மற்றும் ஆந்திரா, தெலுங்கானா பகுதிகளில் அடுத்த 2-3 நாட்களுக்கு கொடுக்க இருக்கிறது. அதே நேரத்தில் இன்று இரவு அல்லது நாளை அந்தமான் பகுதிகளுக்கும் நம்ம பகுதிகளுக்கு இருக்கக்கூடிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு இந்த ஷியர் ஜோனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லக்கூடிய அமைப்பானது தொடர்ந்து நீடிக்கிறது. அது ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக அடுத்த 24 அல்லது 36 மணி நேரத்திற்குள்ளாக உருவாகக்கூடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இந்த அமைப்புகள் காரணமாக மழையின் தீவிரமானது தமிழகத்தில் தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ அது அன்னன்னைக்கு வானிலை அனுமானத்தில் தொடர்ந்து பார்க்கலாம் எங்கே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்பு பொறுத்தவரையும் கேரளாவில் பரவலாக மிதமானது முதல் கனமழை இன்று பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே நேரத்தில் கர்நாடகாவில் உடுப்பி, தட்சிண கன்னடா, கொடகு மாவட்டங்களில் காவிரி நீர்பிடிப்பு பகுதி கொடகு பகுதிகளிலும் கனமழை தொடரும். பரவலாக இந்த கர்நாடகாவில் மிதமானது முதல் கனமழையானது தொடர இருக்கிறது அப்படிங்கிறது பெங்களூரு உள்பட. அதே நேரத்தில் ஆந்திராவில் பொறுத்தவரை இன்றைக்கி சித்தூர் மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு. மற்ற ஏனைய பகுதிகளில் பரவலாக இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாகும். நேற்றும் பதிவாகி இருந்தது, இன்றும் அதே நிலைமை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. தெலுங்கானாவிலையும் இன்றும் பரவலாக மழை. நேற்று நல்ல மழை எல்லா பகுதிகளிலுமே பதிவாச்சு. ஹைதராபாத் உள்பட இன்றும் அதே அமைப்பு காணப்படுகிறது. தமிழகத்தில் பொறுத்தவரை நீலகிரி, வால்பாறை, பொள்ளாச்சி ஆகிய பகுதிகளில் நேற்று மிதமானது முதல் கனமழை பதிவானது. அதே அமைப்பு இன்றும் நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடிஷ்னலாக தென் மாவட்டங்களில் நாகர்கோவில், கன்னியாகுமரி, மாஞ்சோலை, தென்காசி மாவட்டத்தில் இன்று இடிமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பும், தேனி, மதுரை சுட்டெரிக்கும் வெயிலிருந்து மதுரைக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர், அரியலூர் ஆகட்டும், மயிலாடுதுறை, பெரம்பலூர் மாவட்டமாகட்டும், திருவாரூர், நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்டம், கடலூர் ஆகிய பகுதிகளில் இன்று பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கும். திருச்சிராப்பள்ளி, கரூர், திண்டுக்கல், திருப்பூர், கோவை மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கான வாய்ப்புகளும் அல்லது மிதமான மழைக்கான வாய்ப்புகளும் ஓரிரு இடங்களில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல்
இந்த பகுதிகளிலையும் இன்று வெப்பச்சலன மழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. வட உட்புற மாவட்டங்களில் குறிப்பாக ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, இந்த பக்கம் பாண்டிச்சேரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்லையும் இன்று பரவலாக மிதமான மழை, சில பகுதிகளில் உட்புற மாவட்டங்களில் குறிப்பாக கனமழை பதிவாக வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த பகுதிகளில் ஸ்டீரிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் அப்படிங்கிற அமைப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் இன்னும் பிற்பகல் ஈவினிங்க்கு அப்புறம் தான் மழைக்கான வாய்ப்பு, அதுவும் ஐசோலேட்டடாக ஒரு சில பகுதிகளாக இருப்பதற்காக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம் எப்படி மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஃபேஸ்புக், ட்விட்டர்லையும் பதிவிட்டு வருகிறோம். நீங்கள் நம்ம கூட இணைந்திருந்து அந்த விவரங்களை பதிவுகளை நீங்கள் கண்டுக்கலாம். ஸோ மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பல புரிதல்களை கொடுத்துருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் இணையலாம். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய 1ஆம் தேதி ஆகஸ்ட் முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்காக மட்டுமே இனி நேரலை கொடுக்கப்படும் அப்படிங்கிறத உங்கள் நினைவுக்கு தருகிறேன். ஆகையால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், see you, have a nice day.